ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தனுஷ். உன்னுடன் என் பயணம் பாகம் 9. ஹலோ தனுஷ், ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்குது. நீ என்னை ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. வேறு வேலை இருந்தால் அதை போய் பாரு. கேட்ட அந்த செகண்டே மைண்டு பிளைண்ட் ஆகிடுச்சு. அவளை பார்க்குறேன், பார்வை வர மாட்டேங்குது. பேசுகிறேன், பேச்சு வர மாட்டேங்குது. நான் உடம்பாங்க இருந்தாலும் உயிர் என்கிட்ட இல்லை. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அழுக தானாக வருது. அவள் பக்கத்தில் இருந்தனா தள்ளி போய் பின்னாடி உக்காந்தேன். என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. இதுக்கு எதுக்குடா அழுவுற அப்படின்னு மைண்டு சொன்னாலும் மனசு கேட்காம அழுவுறேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவளாலையும் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல. என்னடா இப்போ நடந்துச்சு, இவன் இப்போ எதுக்கு அழுவுறான் அப்படின்னு யோசிக்கவும் அந்த செகண்ட் ஒரு திருப்பம். அவளை பக்கத்தில் வர வைக்க தான் என் கண்ணீர் என்னை மீறி வந்துச்சுன்னு அப்போ தெரியலை. தனுஷ், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ அழுவுற அப்படின்னு கேட்க அவள் என் பக்கத்தில் உட்கார என்னோடய அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கியது. என் பேர் பவானி. இங்கே பாரு, இங்கே பாரு, என்ன பாரு. எனக்கு ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பார்த்த 5 நிமிஷத்தில் என் மேலே லவ் வந்துருச்சா? என் முகத்தை தூக்கி பார்த்தா. சிரிப்புடன் கலந்த அழுகையுடன் அவளை நான் பார்த்தேன். எதுக்கு அழுத? எதுக்கு பின்னாடி வந்து உக்காந்த? அவள் கேட்டதும் இல்லை கண்ணில் தூசி விழுந்துருச்சு அதான் அப்படின்னு சமாளிக்க. ஓ அப்படி, ஓ அப்படி. அவள் முன்னாடி போய் உக்காந்தா. பவானி பவானி இருங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்ல அவள் பக்கத்தில் உக்காந்தேன். பவானி, நீங்கள் அப்படி சொன்னதுமே என்னால் தாங்கிக்க முடியல, அதான் அழுதேன் அப்படின்னு சொல்ல. ஓ அப்படி, அப்படி அப்படின்னு சொல்ல அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் போல் இருந்துச்சு. என்ன பண்ண? பார்த்ததும் இப்படி தோன்றுது, தப்பு தானே? நான் என்னை அமைதியாக்கிக்கிட்டேன். ஹலோ தனுஷ், எதுக்கு என்னை ஏமாத்தின அப்படின்னு பவானி கேட்க, எது நானா? ஆமாம் நீங்கள் தான். நான் என்ன ஏமாத்தினேன் அப்படின்னு யோசித்தேன். நீங்களும் யோசிங்க. அடுத்த பாகம் தொடரும்.